Welcome to Future Vision Study Center, Salem. Today topic UG டெட்டுக்கான Physics Unit 7ல Law and Frac Conditions பற்றி பார்க்கலாம். அதாவது இது வந்து Part 3 வீடியோ, அதோட கண்டினியூட்டி தான். ஏற்கனவே நம்ம 2 வீடியோ பார்த்துருக்கோம், Part 1 Part 2 பார்த்துருக்கோம். இது Part 2 வீடியோ. நம்ம ப்ரீவியஸ் டாபிக் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டாப்பிக்கில் போகலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா Part 2 வீடியோ தான். அதில் நம்ம ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்த்துட்டு போனால் இந்த லாவே கண்டிஷன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இது அதாவது எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது அந்த ரெண்டு மெத்தட்ஸுமே எது அப்படின்னு பார்க்குறப்ப இந்த லாவ் கண்டிஷன்ஸும் ஃப்ராக் டைஃப்ராக்ஷன் இது ரெண்டுமே எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது. அப்போ இந்த ஃப்ராக் டைஃப்ராக்ஷன்ஸ் வந்து அதாவது ஃப்ராக் ரிஃப்ளெக்ஷன் வந்து எப்போ அக்யூர் ஆகும் அப்படின்னா அந்த ஃப்ராக் பிளேன்ஸுக்கு பக்கத்தில், அதாவது ரெசிப்ரோக்கல் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ராக் பிளேன்ஸுக்கு பக்கத்தில் அந்த இன்சிடென்ட் வேவ் வெக்டாரோட டிப்பு வந்து வர்றப்ப தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த ஃப்ராக் ரெஃப்ளெக்ஷன் டைஃப்ராக்ஷன் ஃப்ரீக் வந்து அக்யூர் ஆகும்னு சொல்லி அதை பற்றி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து அந்த இன்சிடென்ட் வேவ் வெக்டார் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கப்போ, அதாவது வேவ் லென்த்தும் ஃபிக்ஸ்டு, அதோட வேவ் லென்த்தும் லேம்டாவும் ஃபிக்ஸ்டாக இருக்குது. அதே மாதிரி அதோட ஓரியன்டேஷனும் ஃபிக்ஸ்டாக இருக்கப்ப நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா அந்த டைஃப்ராக்ஷன் ஃப்ரீக் வந்து அக்யூர் ஆகாது. அப்போ அந்த ஃபிக்ஸ்டு வேவ் வெக்டாருக்கான கன்ஸ்ட்ரெயினை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த பேராமீட்டர்ஸ் வந்து வேரி பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். அதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம வேரி பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேவ் லென்த்தை வேரி பண்ணுறது. வேவ் லென்த்தை வேரி பண்ணி நம்ம அந்த டைஃப்ராக்ஷன் ஃப்ரீக்கை கண்டுபிடிக்கிறது. அங்கே நம்ம கண்டுபிடிக்க அந்த மெத்தட்ஸ் பேர் என்னென்னு பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த லாக் மெத்தட்ஸ்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு ஓரியன்டேஷன்ஸ் வந்து வேரி பண்ணி, அதாவது ஒரு டைரக்ஷன்ஸ் வந்து வேரி பண்ணி கிறிஸ்டலை ரொட்டேட் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வந்து டைஃப்ராக்ஷன் ஃப்ரீக் வந்து கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ அந்த மெத்தட்ஸ் என்னென்னா பவுடர் கிறிஸ்டல் மெத்தட், சிங்கிள் கிறிஸ்டல் மெத்தட்னு சொல்லி அந்த மெத்தட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்டல் சிஸ்டத்துக்கான இன்டர்பிளானர் ஸ்பேசிங் ஃபார்முலாஸ் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஒவ்வொரு டேர்ம்ஸும் பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு கியூபிக்கு பார்க்குறப்ப என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா 1/THKL squared equal to H squared plus K squared plus L squared divided by A squared சொல்லி இந்த ஃபார்முலா பார்த்தோம். அதே மாதிரி டெட்ராகோனலுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்துருந்தோம், ஆர்த்தோரோம்பிக்கு ஒன்று பார்த்துருந்தோம், அதே மாதிரி ஹெக்ஸாகோனல்ஸ்க்கும் பார்த்துருந்தோம். அதாவது இந்த 3 ஃபார்முலா ஒரே மாதிரி இருக்கும், ஹெக்ஸாகோனல் மட்டும்தான் கொஞ்சம் வேரியாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த எவால் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ரெசிப்ரோக்கல் ஸ்பேஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜாமெட்ரிக்கல் டூல்னு சொல்லி பார்த்தோம். அது எப்படி ட்ராப் பண்ணுங்கிற அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரெயின் ரிலாக்ஸேஷனுக்கான அந்த மெத்தட்ஸ் எல்லாமே எத்தனை மெத்தட்ஸில் வந்து நம்ம வந்து டைஃப்ராக்ஷனை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான மெத்தட்ஸ் பார்த்துருந்தோம். அதாவது அந்த 3 மெத்தட்ஸ் வந்து பார்த்துருந்தோம். இந்த லாவே மெத்தட்ஸ் ஒன்று, ரொட்டேட்டிங் கிறிஸ்டல் மெத்தட்ஸ் ஒன்று, நெக்ஸ்ட் ஒன்று வந்து பவுடர் டைஃப்ராக்ஷன் மெத்தட்னு சொல்லி இந்த 3 மெத்தட்ஸுமே பார்த்துருந்தோம். அது வந்து அதில் எந்த வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட தியரிட்டிக்கல் ஆக்ஷன்ஸ் பற்றி எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அந்த 3 மெத்தட்ஸுமே வந்து அது அங்கே என்னென்ன சோர்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதோட ஆக்ஷன் என்ன, அந்த இவால்டு ஸ்பியரோட ஆக்ஷன்ஸ் என்ன, அதோட டைஃப்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் அதோட அப்ளிகேஷன்ஸ், அதாவது இந்த லாப் மெத்தட் வந்து அதோட அப்ளிகேஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் ஒரு சிங்கிள் கிறிஸ்டலாக ஒரு ஸ்பெசிமனோட ஓரியன்டேஷனை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இது சூட்டபிளான மெத்தட்ஸ் சொல்லி பார்த்தோம். அதாவது ஆல்ரெடி நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம வந்து அந்த மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் ரொட்டேட்டிங் கிறிஸ்டல் மெத்தட்ஸ் அதை பற்றி பார்த்தோம். அதுலேயுமே சோர்ஸ் பார்த்தோம், அந்த எவால்டு ஸ்பியரோட ஆக்ஷன் இது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் இந்த மெத்தட்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு சிங்கிள் கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ்க்கு இருப்போம் அந்த யூனிட் செல்லோட டைமென்ஷனை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அங்கே அதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பவுடர் மெத்தடுங்கிற அந்த மெத்தட்ஸ் பற்றி பார்த்தோம். தேர்ட் மெத்தடு அதுவுமே அதே மாதிரி நம்ம வந்து வேறு பார்த்தோம். இதுக்கு வந்து நமக்கு அவுட்புட் என்னவா கிடச்சிச்சு அப்படின்னு பார்க்குறப்ப கன்சென்ட்ரிக் கன்சென்ட்ரிக் ரிங்கு மாதிரி நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும்னு சொல்லி பார்த்துடணும். நெக்ஸ்ட்டு டுடே டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைஃப்ராக்ஷன் பைய லாட்டிஸ் வித் பேசிஸ், அதாவது பேஸில் இருக்கக்கூடிய அந்த லாட்டிஸில் இருக்கக்கூடிய இந்த டைஃப்ராக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுலேயே வந்து நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோம்னா ஜாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்
ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ரக்சர் ஃபேக்டர்ஸ் தான் வந்து நம்ம இன்னைக்கு மெயினாக பார்க்க போகிற டாபிக்கு. நமக்கு ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த லாவே அண்ட் ஃப்ராக்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் அது எல்லாமே எதை மட்டும்தான் நமக்கு வந்து சொல்லணும்னு பார்க்குறப்ப அந்த டைஃப்ராக்ஷன் பீக்கோட லொக்கேஷன்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து அது சொல்லும். ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிற அந்த ஸ்ட்ரக்சர் ஃபேக்டருங்கிறத நமக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த டைஃப்ராக்ஷன் பீக்கோட இன்டென்சிட்டி, அந்த எவ்வளோ இன்டென்சிட்டியில் இருக்குங்கிறத நமக்கு சொல்லும். இது இந்த லொக்கேஷன் சொல்லும். இந்த ஸ்ட்ரக்சர் ஃபேக்டர்ஸுங்கிறது வந்து நமக்கு இன்டென்சிட்டியை சொல்லும். அதாவது மேக்னிட்யூட் ஆர் இன்டென்சிட்டி ஆஃப் திஸ் பீக், அந்த டைஃப்ராக்ஷன் பீக் வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேஸில் இருக்கக்கூடிய ஆட்டமில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் டென்சிட்டியை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா டிட்டர்மைன் பண்ணுவோம். அது எலக்ட்ரான் டென்சிட்டி எவ்வளோ இருக்குங்கிறத வச்சு தான் நம்ம ஒரு இன்டென்சிட்டி வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நமக்கு அந்த பேசிஸ்னால் என்னென்னு சொல்லி நமக்கு ப்ரீவியஸாகவே தெரியும். அதாவது இந்த லாட்டிஸ் மைண்டில் போய் அட்டாச் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம்ஸ் தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம், பேசிஸ் ஆர் மோட்டிவ்னு சொல்லியிருந்திருப்போமா. அதை தான் இங்கேயும் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த மேக்னிட், அதாவது இந்த மேக்னிட் வந்து எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஜாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஃபேக்டர், அதாவது ஜாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஃபேக்டரால் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து அதை கால்குலேட் பண்ணுவோம். அதாவது எப்படின்னா அதை இந்த ஸ்ட்ரக்சர் ஃபேக்டர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த இன்டென்சிட்டி அது மேக்னிட்யூட் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இன்டென்சிட்டி வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும் அப்படின்னா இன்டென்சிட்டி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் வந்து அந்த ஜாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஃபேக்டர்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதோட மேக்னிட்யூட் ஈக்குவலாக இருக்கும். அதான் இங்கே சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அதுக்கான கோர் ஃபார்முலேஷன்ஸு. இப்போ டோட்டல் ஸ்கேட்டரிங் ஆம்ப்ளிட்யூட் அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் டெல் கே. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு எலக்ட்ரான், அதாவது டோட்டல் எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் என்னென்னு சொல்கிறோன்னா இந்த டோட்டல் ஸ்கேட்டரிங் ஆம்ப்ளிட்யூட். அதாவது எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் சொல்லலாம், ஒரு எலக்ட்ரான் டென்சிட்டியோட ஒரு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸு. நெக்ஸ்ட் நமக்கு தெரியும் டைஃப்ராக்ஷன் கண்டிஷனுங்கிறப்ப நமக்கு கே டேஷ் மைனஸ் கே ஈக்குவல் டு ஜின்னு தெரியும். இது வந்து நம்ம சேஞ்ச் இன் வேவ் வெக்டாரில் சொல்கிறப்ப நம்ம என்னென்னு போட்டுக்கோம், அப்போ டெல்லுன்னு போட்டுக்கோம். நம்ம அந்த டைஃப்ராக்ஷன் கண்டிஷனை தான் நம்ம வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னா சேஞ்ச் இன் வேவ் வெக்டார்ஸில் சொல்கிறப்ப அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டார்ஸ். இதே சேம் அந்த டைஃப்ராக்ஷன் கண்டிஷனை வந்து நம்ம அப்படி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த டோட்டல் ஸ்கேட்டரிங் ஆம்ப்ளிட்யூட், அதாவது ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டருக்கான டோட்டல் ஸ்கேட்டரிங் ஆம்ப்ளிட்யூட்டுக்கான ஃபார்முலா அது எப்படின்னு பார்க்குறப்ப எஃப்ஜி ஈக்குவல் டு என் டாட் ஸ்ட்ரக்சர் ஃபேக்டர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. இதில் என்னங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸில் வந்து நமக்கு டீனோட் பண்ணும். நெக்ஸ்ட்டு இந்த எஸ்ஜிங்கிறது என்ன அப்படின்னா வந்து நமக்கு தெரியும் ஜாமெட்ரிக்கல் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபேக்டர் தான் நம்ம வந்து எஸ்ஜின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா வந்து இந்த பேசிஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டென்சிட்டியோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த எஃப் ஆஃப் ஜி, இது என்ன அப்படின்னா எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா இன்டென்சிட்டி ஆஃப் அந்த டைஃப்ராக்ஷன் பீக்கோட இன்டென்சிட்டிக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அப்போ இது இன்டென்சிட்டிக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அப்படின்னா இதுவுமே என்னவாக தான் இருக்கும், இன்டென்சிட்டிக்கு ப்ரொபோர்ஷனலாக தான் இருக்கும். அப்போ இன்டென்சிட்டி அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃப் ஆஃப் ஜி, அதோட மேக்னிட்யூட்டுக்கு நமக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்போ இது ப்ரொபோர்ஷனலாக இருக்க மாதிரி அது எதுவுமே ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னா வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஃபேக்டர் வந்து அதுக்கு ப்ரொபோர்ஷனலாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சர் ஃபேக்டர். அப்போ எஸ்ஜி எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேசிஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ், அதாவது டோட்டல் ஆட்டம் வந்து அதில் இங்கே கண்ட்ரிபியூட் ஆகிருக்கக்கூடிய டோட்டல் ஆட்டத்தோட சம் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா கால்குலேட் பண்ணிருக்கோம். ஒரு லாட்டிஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறோன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பேசிஸ் அங்கே உள்ள ஃபுல்லாக ஆட்டத்தோட சம் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஃபேக்டருங்கிறது கண்டுபிடிப்போம். இதுதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் ஃபேக்டருக்கான ஒரு இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. இது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சம்மிங் கண்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் அந்த எல்லா ஆட்டத்தோட
சம்மிங், அதாவது அதோட கூட்டுத்தொகைன்னு சொல்லுமா. அப்போ நம்ம என்ன போட்டுக்கலாம், சமேஷன் ஆஃப் ஐ எஃப் ஆஃப் சமேஷன் ஜே. இப்போ எஃப் ஆஃப் ஜே இ பவர் மைனஸ் ஐ ஜி டாட் ஆர் ஜே. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா வந்து ஸ்ட்ரக்சர் ஃபேக்டர். இது ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு இதுக்கான கேஸ் ஸ்டடீஸு, அதாவது பிசிசி எஃப்சிசி ஸ்ட்ரக்சரை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து இது என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சர் ஃபேக்டர் வந்து எதை டிட்டர்மைன் பண்ணுவோம் பார்க்குறப்ப, இது வந்து ஒரு செலெக்ஷன், அதாவது டைஃப்ராக்ஷன் நடக்கிறதுக்கான செலெக்ஷன் ரூலை தான் வந்து நமக்கு டிட்டர்மைன் பண்ணுது. அதாவது டைஃப்ராக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அந்த செலெக்ஷன் ரூல் வந்து தான் நமக்கு வந்து அதை டிசைட் பண்ணி கொடுக்குறது இந்த ஸ்ட்ரக்சர் ஃபேக்டர். டைஃப்ராக்ஷன் நடக்கிறதுக்கான அந்த செலெக்ஷன் ரூலை வந்து நமக்கு டிட்டர்மைன் பண்ணி கொடுக்கும். அதாவது எப்படின்னு பார்க்குறப்ப, இந்த ரெஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு அலௌடா இல்லை ஆப்ஷன்ஸ், அதாவது ஃபர்பிடனாக இருக்காது, அலௌடா இருக்கா அது நாட் அலௌடா அப்படிங்கிறத வந்து நமக்கு டிட்டர்மைன் பண்ணி கொடுக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் ஃபேக்டர்ஸுங்கிறது. நெக்ஸ்ட் இந்த ரெசிப்ரோகலாரிட்டிஸ் வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா, ஹச்சிகேல வந்து நம்ம டினோட் பண்ணுறப்ப நமக்கு ரெசிப்ரோகலாரிட்டிஸ் வெக்டர் எப்படி எழுதலாம் அப்படின்னா, G directly proportional to H X plus அது X cap K Y cap plus L Z capனு நம்ம வந்து அதை நோட் பண்ணுறோம். இந்த எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த குவான்டிட்டிஸ் G டாட் ஆர்ஜிங்கிற இந்த ஃபார்முலாவில் பார்த்தோம்னா எது அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் ஃபேக்டரில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, சமேஷன் ஜே எஃப் ஜே இ பவர் மைனஸ் ஐ ஜி ஆர் ஜேன்னு சொல்லி பார்த்துருந்தோமா. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜி டாட் ஆருக்கு பதிலாக நம்ம எதை சப்ஸ்டிட் பண்ணுவோம் அப்படின்னா, பை n1 xj ப்ளஸ் n2 yj ப்ளஸ் n3 zj இந்த வேல்யூஸ் வந்து இந்த வேல்யூஸ் இந்த குவான்டிட்டி, அதாவது ஜி டாட் ஆர்ஜேங்கிற இந்த குவான்டிட்டிக்கு பதிலாக இந்த வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். இங்கே இருக்கக்கூடிய n1 n2 n3 இந்த வேல்யூஸ் எல்லாமே என்ன அப்படின்னா வந்து இண்டிசஸ் ஹச்சிகே எல்லுன்னு சொல்லி இங்கே நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே என்ன இந்த n1 n2 கூட போட்டு எழுதிக்கலாம். அது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அதாவது இதுக்கு பதிலாக நம்ம போட்டோம்னா எப்படி மாறும் அப்படின்னா, அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து இதுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ இதெல்லாமே அப்படியே நமக்கு வரும். எஃப்ஜே இ பவர் மைனஸ் ஐ ஆல்ரெடி இங்கே இருக்குது. இந்த டேர்முக்கு பதிலாக நமக்கு பையின்னு போட்டுக்கோம். பை போட்டுட்டு இந்த n1 n2 n3 அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்னு சொல்லியிருந்தோம், n1 n2 n3க்கு பதிலாக ஹச்சிகேல்னு சொல்லி போட்டுப்போம். அதுதான் இங்கே என்ன போடுறோம், ஹச்சு. அப்போ n1க்கு பதிலாக, அதாவது இதுக்கெல்லாமே ஹச்சு கே எல்னு போட்டுப்போம். அப்போ ஹச்சு ப்ளஸ் கே ப்ளஸ் எல்லுன்னு போட்டுப்போம். இந்த ஈக்குவேஷனை இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இந்த ஈக்குவேஷன் கொடுத்தவங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இந்த ஈக்குவேஷன் கொடுத்தவங்களோட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இது எல்லாமே என்ன அப்படின்னா வந்து ஸ்ட்ரக்சர் ஃபேக்டர்ஸ்க்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு இப்போ பிசிசி ஸ்ட்ரக்சர், அதாவது பாடி சென்டர் கியூபிக் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்ப்போம். பாடி சென்டர் கியூபிக் ஸ்ட்ரக்சரில் நமக்கு என்ன தெரியும், 2 ஆட்டம்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். 2 ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ் இருக்கும். அப்போ அதில் உள்ள ஃபஸ்ட் ஒரு ஆட்டம்ஸ், அதாவது ஆரிஜினில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ், ஆரிஜினோட ஆட்டத்தை எப்படி சொல்லுவோம் அப்படி, அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அப்படின்னா அதுக்கான வேல்யூஸ். இந்த இப்போ அந்த 000ன்னா அது எங்கே இருக்கும்னா அந்த ஆட்டம் வந்து ஆர்ஜினில் இருக்கும். அதுவே வந்து இந்த a/2 அதாவது இந்த வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆட்டம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப சென்டரில் இருக்கும். நமக்கு தெரியும் பாடி சென்டர்லாம், பாடியோட சென்டரில் ஒரு ஆட்டம்ஸ் இருக்கும், கார்னர்ஸ் எல்லாமே ஆட்டம்ஸ் இருக்கும். அப்போ 2 ஆட்டம்ஸ். அப்போ நமக்கு கார்னர் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்க்கான வேல்யூஸ் வந்து இது, அதுவே வந்து சென்டரில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்க்கான வேல்யூஸ். அப்போ 2 எடுத்துக்கனால இந்த 2 வேல்யூஸ் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஃபேக்டருக்கான ஃபார்முலா போய் சப்ஸ்டிட் பண்ணும். ஸ்ட்ரக்சர் ஃபேக்டருக்கான நமக்கு ஃபார்முலான்னு என்ன தெரியும், SG ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சமேஷனில் போட்டிருந்தோம். இப்போ நம்ம 2 ஆட்டம்ஸ் எழுதுறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம அதை ஃப்ரீஃபாக எழுதுகிறோம். அது வந்து சமேஷன் போகிறப்ப இது காமனாக எழுதுகிறப்ப தான் சமேஷன் போடும். இது சமேஷனில் எழுதிப்போம். இதை வந்து நம்ம ஒவ்வொரு ஆட்டம்ஸ்க்கு எழுதுறதுனால நம்ம வந்து சமேஷன் போட தேவையில்லை. அப்போ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இ பவர் மைனஸ் ஐ, ஏன்னா 2 ஆட்டம் தானே, R1 R2, அதாவது ஆர்ஜின்லேயும் இருக்குது அதே மாதிரிக்கே சென்டர்லேயும் இருக்குது. அதனால் வந்து G டாட் R1 ப்ளஸ் எஃப் இ பவர் மைனஸ் ஐ G டாட் R2ங்கிற 2 ஆட்டம்ஸ்க்கு எழுதியாச்சு. இப்போ இந்த ஆட்டம்ஸில் எல்லாமே என்ன வேல்யூஸாக இருக்குது, 0 0ங்கிற வேல்யூஸால் இருக்குது. அப்போ இதுக்கு எல்லாமே 0 0, அதாவது
இந்த R1 வேல்யூஸ் இது எல்லாமே வந்து 0 0 இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து பை வேல்யூஸில் தான் போடுவோம். அப்போ 0 0ங்கிறப்ப இந்த வேல்யூஸ் எல்லாமே என்ன மாறிடும், 0வாக மாறிடும். அப்போ எஃப் e⁻0 e⁻0 வேல்யூஸ் என்ன 1ன்னு அர்த்தமா. அப்போ நம்ம f1 மட்டுமே வச்சுக்கலாம் ப்ளஸ் எஃப் e⁻−i இதுக்கு போல் நம்ம வந்து இந்த பை வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணுவோம்ல அந்த வேல்யூஸ் வந்து இங்கே போட்டுக்கிறோம். பை h k ப்ளஸ் எல்னு சொல்லி எழுதிக்கிறோம். இதுலேருந்து என்ன பண்ணலாம், காமனாக ரெண்டுலேயுமே எஃப் இருக்கனால எஃப்ஐ காமனாக எடுத்துகிட்டு 1 + e⁻−i இந்த வேல்யூஸை நம்ம வந்து அப்படியே நோட் பண்ணிக்கிறோம். அப்போ இதுதான் வந்து என்ன பிசிசி ஸ்ட்ரக்சருக்கான அந்த ஃபார்முலாஸ் வந்து நம்ம ஃபைனலாக கொண்டு வந்தோம். இது கூட உங்களுக்கு கேட்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எழுதிடுவீங்க. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு மட்டும் 0 வருது, அந்த 0 வர டேர்ம்னால நமக்கு வந்து என்ன பண்ணாது அப்படின்னா அங்கே வந்து பவர் டேர்ம் வராது, ஏன்னா 0ன்னு ஆயிரும். அப்போ அதோட வேல்யூஸ் வந்து 1ஆ போயிடும். இப்போ இதுக்கான ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது இந்த HKL இந்த வேல்யூஸ் வந்து ஆட் நம்பராக இருக்கா, அதாவது ஆடாக இருக்கா இல்லை ஈவனாக இருக்காங்கிறத பொறுத்து நமக்கு வந்து டைஃப்ராக்ஷன் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு கண்டிஷன். இது ஒரு இங்கே முக்கியமான ஏரியா. அப்போ இந்த HKL வந்து ஆட் இன்டிஜராக இருக்குதுன்னு வச்சுக்கோம். அதாவது இதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறது ஆட் இன்டிஜராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து ஸ்ட்ரக்சர் ஃபேக்டர் வந்து 0வாக இருக்கும். அப்போ 0வாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து டைஃப்ராக்ஷன் வீக் வந்து கிடைக்காதுங்க. வேல்யூஸ் வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து வீக் கிடைக்கும். இதுதான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஃபேக்டரை வச்சு நம்ம அந்த செலெக்ஷன் ரூல் வச்சு தான் கண்டுபிடிக்கலாம் சொல்லியிருந்தோமா. ஸ்ட்ரக்சர் ஃபேக்டரை வச்சு இந்த டைஃப்ராக்ஷனுக்கான செலெக்ஷன் ரூல் கண்டுபிடிக்கிறதுக்கான ரீசன் இதுதான். அப்போ இப்போ வந்து நமக்கு எல்லாமே ஆடாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த 1 0 0 அப்போ இதை ஆட் பண்ணுறோம். 1 + 0 + 0ன்னு ஆட் பண்ணோம் அப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸும் 1. இந்த நம்பர் வந்து ஆட் நம்பராக இருக்குது. அதே மாதிரிக்கே நம்ம இதை வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ 3 கூட இதை 3 0 + 0 = 3. இதுவுமே என்ன ஒரு நம்பர், இது ஒரு ஆட் நம்பர். அதே மாதிரிக்கு எல்லாமே வந்து 1 1ஆக இருக்குது. அப்போ அதுவுமே என்ன தான் நம்பர் இருக்குது, 3 இருக்குது. இது எல்லாமே நமக்கு என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா எல்லாமே ஆட் நம்பராக இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸில் தான் இருக்குது. அப்போ இங்கே ஏற்கனவே ஒரு 1 இருக்கும் நமக்கு. அப்போ இது எல்லாமே ஆட் நம்பராக இருக்குது அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து 1. அப்போ 1 - 1 = 0ல் கிடச்சிரும். அப்போ ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டைஃப்ராக்ஷன் ஸ்பீக்கே கிடைக்காது. நோ டைஃப்ராக்ஷன் வீக். இது வந்து பார்த்துக்கணும். அதாவது பிசிசிக்கு தான் ஆடாக இருக்கப்போ நமக்கு வீக் கிடைக்காது. நெக்ஸ்ட்டு இப்போ HKL வந்து ஈவன் இன்டிஜராக இருக்குது. அப்போ ஈவன் இன்டிஜராக இருந்துச்சு அப்படின்னா இந்த இதோட வேல்யூஸ் வந்து என்னவாக இருக்குன்னா +1ல் கிடைக்கும். மீன்ஸ் இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா 2 + 0 + 0ங்கிற இந்த வேல்யூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து 2. இப்போ இது வந்து ஈவன் வேல்யூஸாக இருக்குது. அப்போ நமக்கு ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா +1 கிடைக்கும். அப்போ +1 போய் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறப்போ 1 + 1 2Fங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். 2F கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ராங் டைஃப்ராக்ஷன் வீக். அதாவது இங்கே வேல்யூஸ் வந்துட்டாலே நமக்கு வந்து டைஃப்ராக்ஷன் வீக்ங்கிறது கிடைக்கும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது ஸ்ட்ராங் டைஃப்ராக்ஷன் வீக் வந்து கிடைக்கும். இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஈவன் இன்டிஜர்ஸ் தான் கிடைக்கும். அப்போ ஈவன் பிசி ஸ்ட்ரக்சரில் ஈவன் இன்டிஜராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து டைஃப்ராக்ஷன் வீக், ஸ்ட்ராங் டைஃப்ராக்ஷன் வீக் வந்து கிடைக்கும். அதுலேயே ஆடாக இருந்துச்சு அப்படின்னா வந்து டைஃப்ராக்ஷன் வீக் வந்து கிடைக்காது. இந்த 2 கண்டிஷனை கொஞ்சம் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபார் பிசி அதுலேருந்து நம்ம கன்க்ளூஷன் வந்து சொல்கிறோம். பிசிசி அப்படிங்கிறப்ப ரெஃப்ளெக்ஷன் ஒன்லி, அதாவது டைஃப்ராக்ஷன் வீக் வந்து எப்போ மட்டும் அக்யூர் ஆகும் அப்படின்னா இந்த சம் ஆஃப் இண்டிசஸ் ஈவனாக இருந்தால் மட்டுமே நமக்கு டைஃப்ராக்ஷன். இங்கே பார்த்தோம்ல அதே தான் வந்து இங்கே சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் ஆஃப் பிசிசி கிறிஸ்டல். பிசிசி கிறிஸ்டலோட ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா FCC ஸ்ட்ரக்சர். இது ஒரு வெரி 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 இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். இது போல் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நிறைய டைம் வந்து எக்ஸாம்லாம் இந்த கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. இந்த காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி இது மாதிரிக்க எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே என்னென்ன பார்த்துருந்தோம், சிம்பிள் கியூபிக் ஒன்று பார்த்துருந்தோம், பாடி சென்டர் பார்த்துருந்தோம், அதே மாதிரிக்க ஃபேஸ் சென்டர், இந்த 3 வந்து மெயினான ஒரு இது பார்த்துருந்தோமா. அப்போ இது 3க்கானது கேட்கலாம். என்ன அப்படின்னா இந்த சிம்பிள் கியூபிக்கான ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ், அதாவது எஸ்சி கிறிஸ்டலோட ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ்ன்னு கேட்டால் அப்படின்னா இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா இதே சேம் ஸ்ட்ரக்சர் தான் கிடைக்கும். அதுவே பிசிசியோட ரெசிப்ரோக்கல் என்னென்னு பார்த்தோம்னா FCC. அதுவே வந்து FCCயோட ரெசிப்ரோக்கல்னு பார்க்குறப்ப BCC. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டாக எஸ்சின்னு கேட்குறப்ப எஸ்சியே தான் வரும், பிசிசிங்கிறப்ப FCC, FCங்கிறப்ப BCCங்கிறது கிடைக்கும். அதாவது BC FC வந்து ஆர்த்தோகோனல் டு ஈச் அதர், ஆர் வந்து ரெசிப்ரோக்கல் டு
ஈச் அதர் இப்படி கூட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது கொஞ்சம் நோட் பண்ணிங்க, சைடில் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கணும், அங்கே போகிறப்ப கன்ஃபியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு எஃப்சிசி ஸ்ட்ரக்சர். எஃப்சிசி ஸ்ட்ரக்சரில் நமக்கு தெரியும் அதுக்கு வந்து 4 ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸு இருக்கும் எஃப்சிசி ஸ்ட்ரக்சரில். அப்போ அந்த 4 ஆட்டம்ஸ்க்கான வேல்யூஸ் தான் இந்த வேல்யூஸ். அப்போ ஃபஸ்ட்டு ஆட்டம் ஆரிஜினில் இருக்குங்கிறப்ப 0 0ல் நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் ஆட்டம் 2 அப்படின்னா ஃபேஸ் சென்டர். இதில் எப்படி இருக்குன்னா ஃபேஸ் சென்டர்லேயே நமக்கு வந்து ஆட்டம்ஸ் இருக்கும். ஆமாம், இந்த கார்னர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஆட்டம்ஸ் இருக்குமா, அதான் இங்கே பார்க்கணும். இது வந்து ஆரிஜின் வந்து R1 4 ஆட்டம்ஸ்க்கான வேல்யூஸ். இப்போ 0 0 ஆட்டம் 2ங்கிறப்ப A/2ன்னு போடலாம், அது வந்து 1/2 கூட போட்டுக்கலாம். ஏங்கிறது வந்து அந்த கியூபோட அந்த சைடோட வேல்யூஸ் அப்படி கூட நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்போ இதுக்கு வேல்யூஸ் வந்து 0, அதாவது செகண்ட் இதுக்கு வந்து 0. அதுவே வந்து தேர்ட் ஆட்டம்க்கான வேல்யூஸ்ன்னு பார்த்தோம்னா சென்டரில் 0, அதாவது A/2 0 A/2ன்னு நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து தேர்டு ஃபோர்த் ஆட்டம்க்கானது வந்து 0 A/2 A/2ங்கிறது இந்த வேல்யூஸ். இப்போ இது வந்து நம்ம ஒரு கியூபிக்காக ஒரு இமேஜின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போ அந்த கார்னர்ஸில் இருக்கிறது அப்படின்னா அது எப்படி சொல்லுவோம்னா இந்த 0 0ங்கிறது இந்த வேல்யூஸால் நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். அதுவே வந்து அந்த கியூப் வந்து நம்ம வந்து ஒரு பிளேஸில், அதாவது தரையில் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து கீழே உள்ள அந்த ஒரு பாயிண்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ கீழே வச்சுருக்கோம் அப்படின்னா கீழே ஒரு பாயிண்ட் சென்டரில் இருக்கும்ல, அப்போ அந்த பாயிண்ட்டுக்கான வேல்யூஸ் வந்து இதை எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அது சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து அந்த சென்டரில் ஒன்று இருக்கும்ல, அந்த சென்டரில் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதுக்கான வேல்யூஸ் வந்து இந்த வேல்யூஸ் இது வந்து எடுக்கலாம். அதாவது கீழே இருக்குது அப்படின்னா அதுக்கான வேல்யூஸு, இது வந்து சென்டரில் இருக்கிற வேல்யூக்கான வேல்யூஸை நம்ம எடுத்துக்கலாம். இந்த வேல்யூஸ் மட்டும் சும்மா பார்த்துங்க, ஏன்னா அதே தானே 0 0ன்னு இருக்குது, இது A/2 அதே இருக்குது. இங்கே வந்து இந்த சைடு அதாவது 3 இடத்துலையும் 0 வருது, மற்றபடி அந்த வேல்யூஸ் தான் நமக்கு ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாஸ் தான் கொஞ்சம் முக்கியம், அதாவது எஃப்சிசி ஸ்ட்ரக்சருக்கானது. ஏன்னா அங்கே வந்து 4 ஆட்டம்ஸ் எடுத்துருந்தோம், ஒன்று மட்டும் தான் 0 0, அதனால தான் இங்கே மட்டும் 1 வேல்யூஸ் வந்துருக்கு. ஏன்னா 1க்கு 0 போடுறப்ப நமக்கு அந்த வேல்யூஸ் வந்து 1ல் கிடைக்கும். மற்றபடி வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து இந்த 3 வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ என்ன எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டம்க்கு என்ன பண்ணிருந்தோம், A/2 0, அதாவது 3 இந்த XY ஆக்சிஸ் 3 ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோமே. இப்போ 3 ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம்னா 2 ஆக்சிஸில் வந்து வேல்யூஸ் இருக்குது, அதாவது ஃபஸ்ட் ஆக்சிஸ் செகண்ட் ஆக்சிஸ்லேயும் வந்து வேல்யூஸ் இருக்குது, தேர்ட் ஆக்சிஸில் வந்து 0 இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹச் கே மட்டும் வச்சுக்கோம், ரிசல்ட் வந்து 0வாக இருக்குது. அப்போ ஹச்சுக்கும் கே ஆன வேல்யூஸ் வந்து இங்கே ஆட் பண்ணுறோம், ஏன்னா இதுதான் 0 ஆயிடுச்சு. அப்போ இங்கே என்ன இருந்துச்சு, சென்ட்ரல் உள்ளது வந்து 0ன்னு எடுத்துருந்தோமா. அப்போ என்ன பண்ணலாம், ஹச்சு கே வராது ப்ளஸ் எல் வரும். அப்போ இங்கே என்ன இருக்கும், லாஸ்ட்டில் உள்ளதுக்கு பார்க்குறப்ப லாஸ்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டில் 0 இருக்கும். அப்போ ஹச் வராது, கே ப்ளஸ் எல். அதே சேம் ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவுக்கு போல் நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த வேல்யூஸை வச்சு நம்ம வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்முலாவோட ரிசல்ட்டிங்கை நம்ம கொடுக்குறோம். இப்போ இந்த ஃபார்முலா கொண்டு பார்த்துக்கணும். அதே மாதிரி அந்த இந்த ஃபார்முலா ஒன்று அந்த வேல்யூஸ் ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா போட்டுக்கலாம், இந்த ஃபார்முலா வச்சுட்டிங்கன்னா அந்த வேல்யூஸோடு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூஸோட இம்பார்ட்டன்ட் கிடையாது, இந்த ஃபார்முலா கொஞ்சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே வந்து ஹச்கே எல்லோட வேல்யூஸ் வந்து எல்லாமே ஈவன் அது எல்லாமே ஆடாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் டைஃப்ராக்ஷன் பீக் வந்து கிடைக்கும். எப்படின்னு பார்க்குறப்ப இப்போ எல்லாமே வந்து என்ன இருக்குது, எல்லாமே ஈவனாக இருக்கும். அப்போ இது வந்து ஒன்று என்னவாக இருக்குது அப்படின்னா இது வந்து ஆடு, இது எல்லாமே ஆடு. அதே மாதிரி இது ஈவன். இப்போ இதெல்லாம் 0 வேல்யூ, இதுவுமே ஈவன், இது எல்லாமே ஈவன் தான். இது வந்து என்னவாக இருக்குது, எல்லாமே ஆடு வேல்யூஸ். அதாவது ஒரு ப்ராக்கெட்டில் 3 வேல்யூஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த 3 வேல்யூஸுமே என்னவாக இருக்கும்னா ஈவனாக இருக்கும்னா அது வந்து ஆடாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து ஸ்ட்ராங் பீக் வந்து கிடைக்கும். அங்கே என்னவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒன்று ஈவனாக இருக்கணும், ஆனால் ஆடாக இருக்கணும், அப்படி ஒரு கண்டிஷன்ஸ் தான் பார்த்துக்கணும். ஆனால் இங்கே வந்து எல்லாமே ஈவனாக இருக்கலாம், அது எல்லாமே ஆடாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து ஒரு ஸ்ட்ராங் பீக் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மிக்ஸ்டாக இருக்குது, சம் ஈவனாகவும் சம் ஆடாகவும் இருக்குது. அதாவது 1 0 0 இருக்குது, 2 1, அதாவது ஈவன் ஆடுன்னு நமக்கு மிக்ஸ் ஆகி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து, ஏன்னா ஆடாக இருக்கப்போ 0வும் இதுக்கு வந்து ப்ளஸ் வரப்போ நமக்கு வந்து 0ல்
வேல்யூஸ் வந்து வந்துடும் அதோட சம் கிடைக்கிறப்ப. அப்போ நமக்கு என்ன கிடைக்காது? பி கிடைக்காது. இப்போ இதுக்கு வந்து 4 வேல்யூஸ், ஏன்னா 4 இது வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து 4 வேல்யூஸ் வந்து ஒரு 4F, அங்கே 2 வேல்யூஸ்னால 2F வச்சு, இங்கே 4 வேல்யூஸ்னால 4Fங்கிறது வருது. ஏன்னா இந்த ஃபார்முலாலேருந்து 4 வேல்யூஸ் நம்ம வந்து எடுத்துருந்தோம். இப்போ இதுலேருந்து நம்ம கொஞ்சம் கிளியராக படிச்சுக்கணும். ஈவனாக கொடுத்தா, அதாவது பிசி ஸ்ட்ரக்சரில் ஈவனாக இருந்தால் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அதே மாதிரிக்கு ஆடாக இருந்தால் கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்க்கணும். அதே மாதிரிக்கு வந்து எஃப்சிசி ஸ்ட்ரக்சரில் பார்த்துக்கணும். அப்போ அதுக்கான அதே மாதிரிக்கு பிசிசி கிறிஸ்டல் வந்து எதோட ரெசிப்ரோக்கல், எஃப்சிசி வந்து எதோட ரெசிப்ரோக்கல்ங்கிறது கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கணும். இப்போ ஃபார் எஃப்சிசி இப்போ இங்கே எப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் ஒன்லி எங்கே இருந்து ரிஃப்ளெக்ஷன் அக்யூர் ஆகும் அப்படின்னா, ஒன்று எல்லாமே ஆடாக இருக்கணும், அது எல்லாமே ஈவனாக இருந்தால் மட்டுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து நமக்கு டைஃப்ராக்ஷனுங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் ஆஃப் எஃப்சிசி கிறிஸ்டலுக்கான ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் பார்க்குறப்ப பாடி சென்டர் கியூபிக், அதாவது பிசிசி கியூபிக் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் அண்டு லாவே மெத்தட். அதாவது ஃபஸ்ட்டு வந்து 1895 அந்த எக்ஸ்ரேஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்ச உடனேயே அந்த நேச்சர் ஆஃப் அந்த எக்ஸ்ரேயோட நேச்சர்ஸ் பற்றின கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சது. அதாவது அதோட நேச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரைஸ் ஆகியிருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து அதாவது இயர்லி எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே நமக்கு எதை சஜஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ்ரேஸ் வந்து ஒரு வேவ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதோட வேவ் லென்த் வந்து எவ்வளோ ரேஞ்ச் ஆர்டரில் இருக்குங்கிறத சஜஸ்ட் பண்ணிச்சுன்னா 10⁻⁻10 மீட்டர் டு 10⁻⁻11 மீட்டர். இதை வந்து சென்டிமீட்டரில் சொல்கிறப்ப நமக்கு என்ன அப்படியே 2, அதாவது இதில் வந்து 2 மைனஸ் ஆகும், அதேமாதிரி இதில் 2 மைனஸ் ஆகும். அப்போ 10⁻⁻8 டு 10⁻⁻9 சென்டிமீட்டரில் நம்ம நோட் பண்ணுவோம். அதாவது இவ்வளோ ரேஞ்சில் இருக்குங்கிறத வந்து இயர்லி எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே நமக்கு சஜஸ்ட் பண்ணிச்சு. இப்போ இந்த மெத்தடில் நடக்கக்கூடிய டைஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, அதாவது எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே டியூப் எடுத்துக்கிறோம். இந்த எக்ஸ்ரே டியூப்லேருந்து நமக்கு நமக்கு எக்ஸ்ரேஸ் வந்து வருது. இப்போ என்னென்ன ஃபஸ்ட்டு செட்டப் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே எக்ஸ்ரே டியூப் வச்சுருக்கோம். இங்கே இது வந்து என்ன அப்படின்னா லெட் ஷீட் வித் அது வந்து ஒரு ஹோல் இருக்கக்கூடிய ஒரு லெட் ஷீட்டு. அப்போ இங்கே இது வந்து ஒரு கிறிஸ்டல் வந்து நம்ம வச்சுருக்கோம். இது வந்து ஒரு கிறிஸ்டல் வந்து சாம்பிளாக எடுத்துருப்போம். இங்கே வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் வந்து வச்சுருக்கோம். இதுதான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட். இங்கேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ரே டியூப்லேருந்து நமக்கு எக்ஸ்ரேஸ் வந்து போய் இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெட் ஷீட்டில் விடாமல் இங்கே இருக்க இந்த ஹோல் வழியாக மட்டும் போகிறப்ப நமக்கு ஒரு சிங்கிள் பீம் ஆகி நமக்கு கிடைக்கும். அந்த சிங்கிள் பீம் போய் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து இந்த கிறிஸ்டல், இந்த சாம்பிள் வச்சுருக்கோம் அந்த கிறிஸ்டல் பட்டு நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு போய் அந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டில் வந்து போய் போடும். அந்த டைஃப்ராக்ஷன் பேட்டர்னை வச்சு தான் நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட்டை வந்து சொல்லுவோம். இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கக்கூடிய பேட்டர்னு. நெக்ஸ்ட்டு மேக்ஸ் 1 லவ். இவர் வந்து என்ன வந்து சஜஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு ஹைலி ஆர்டர் அண்டு பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம், அதாவது பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸு அது எப்படி அந்த எந்த டிஸ்டன்ஸில் வந்து நம்ம செப்பரேட் பண்ணியிருப்போம் அப்படின்னா அதாவது அந்த இன்டர் பிளானர் ஸ்பேஸிங் வந்து 10⁻⁻10 மீட்டரில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டலில் எக்ஸ்ரே அது வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எது மாதிரி ஆக்ட் பண்ணணும்னு பார்க்குறப்ப எக்ஸ்ரேஸ்க்கான 3 டைமென்ஷனல் டைஃப்ராக்ஷன் கிரியேட்டிங்ஸ் மாதிரி நமக்கு வந்து ஆக்ட் பண்ணுது. அதாவது இவ்வளோ ஹைலி ஆர்டர்டு அந்த பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டல் வந்து நமக்கு எப்படி ஆக்ட் பண்ணுன்னா எக்ஸ்ரேஸ்க்கான 3 டைமென்ஷனல் டைஃப்ராக்ஷன் கிரியேட்டிங் வந்து நமக்கு ஆக்ட் பண்ணுது. இது இப்படி கிறிஸ்டலை மேக் பண்ணி நமக்கு அது மாதிரி ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இந்த லாவ் மெத்தட். ஒரு கிறிஸ்டலை வந்து கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்காக வந்து இந்த மெத்தட் வந்து நமக்கு யூஸ் ஆகும். இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்கு. இதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த லாவ் மெத்தடை. நெக்ஸ்ட் இதுக்கான செட்டப்பு. இப்போ நம்ம அந்த செட்டப் பார்த்துருந்தோம்ல, அதாவது அந்த எக்ஸ்ரே டியூப்லேருந்து நமக்கு எக்ஸ்ரேஸ் வந்து நம்ம வந்து அந்த லெட் ஷீட்லேருந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒரு சின்ன பீம் மாதிரி வரும் சொல்லியிருந்தோம். அதை தான் இங்கே சொல்கிறோம். தின் கோலிமேட்டட் பென்சில் ஆஃப் எக்ஸ்ரேஸ். அந்த ஹோல்லேருந்து வரக்கூடிய அந்த தின் எக்ஸ்ரேஸ் வந்து எங்கே பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா
பாசிங் த்ரூ த ஸ்டேஷனரி சிங்கிள் கிறிஸ்டல் சாம்பிள், அதாவது அங்கே வச்சுருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டல் சாம்பிளில் போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாஸ் பண்ணுறோம். அங்கேருந்து நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய பீம் வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் அது டிடெக்டரை வச்சு அது பிஹைண்ட் அந்த கிறிஸ்டலுக்கு பின்னாடி நம்ம வச்சுருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்ணுறோம். நம்ம அந்த சொன்ன செட்டப்ஸை நம்ம வந்துங்க தியரியாக பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ரேஸ். இந்த எக்ஸ்ரேஸ் வந்து இந்த லாவே மெத்தட்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்ரேஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப பாலிக்ரோமேட்டிக் அது வந்து ஒயிட் எக்ஸ்ரேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஒரு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் வேவ் லென்த் வந்து அதுக்கு இருக்கும் அந்த எக்ஸ்ரேஸ்க்கு. நெக்ஸ்ட்டு அதுக்கான பிரின்சிபல் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு கிறிஸ்டல் வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எதுவும் ஃபிக்ஸ்டாக இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த பிளேன்ஸுக்கும் இந்த ஆங்கிள்ஸுக்கும் அந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்குன்னா ஃபிக்ஸ்டு. அதாவது ஃபிக்ஸ்டு யூஸ் பண்ணுறப்ப அது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது. நமக்கு டைஃப்ராக்ஷன் வந்து எப்போ மட்டும்தான் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்க்குறப்ப அதாவது இந்த ஃப்ராக்ஸ் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறப்ப அந்த எப்படின்னா ஒரு கரெக்ட் வேவ் லென்த்தில் இந்த ஃப்ராக்ஸ் லா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறப்ப தான் நமக்கு டைஃப்ராக்ஷன் பீம் வந்து நமக்கு கிடைக்கும். அதான் டைஃப்ராக்ஷன் பீக் அந்த ரெஃப்ளெக்ஷனுங்கிறது நமக்கு கிடைக்கும். எப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஃபிக்ஸ்டு கிறிஸ்டல் வந்து எடுத்துக்கிறோம். ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு கிறிஸ்டல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு கிறிஸ்டல் எடுத்துக்கணும் வச்சுக்கணும். இந்த ஃபிக்ஸ்டு கிறிஸ்டல் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த கிறிஸ்டலுக்கான இதுக்கான இந்த இன்டர்பிளானர் ஸ்பேஸிங்கும் அந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் ஃபிக்ஸ்டாக, அதாவது நமக்கு சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. ஃபிக்ஸ்டு எடுத்துக்கிறப்ப அது ரெண்டுமே இன்டர்பிளானர் ஸ்பேஸிங்கும் அதுக்கு அந்த டிஸ்டன்ஸுமே என்ன ஆகும் அப்படின்னா வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ராக்ஸ் லாப்படி அந்த n lambda equal to 2d sin theta இதுபடி இந்த டீட்டாவோட அண்டு டீயோட வேல்யூஸ்க்கு பொருத்தமாக அதுக்கு கரஸ்பாண்டாக இருக்கக்கூடிய வேவ் லென்த்தாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து டைஃப்ராக்ஷன் கிடைக்கும். அதாவது இஃப் கரெக்டு வேவ் லென்த் எக்ஸிட் ஆகணும், அதாவது அந்த ஃப்ராக் கண்டிஷனை வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நமக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த டீட்டாக்கும் டி வேல்யூஸுக்கும் ஏற்ற மாதிரிக்கு நமக்கு கரெக்டான வேவ் லென்த் இருந்தால் மட்டுமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து டைஃப்ராக்ஷன் பீக்குங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். இது ஒரு முக்கியமான ஏரியா. அதாவது கரெக்டான வேவ் லென்த்தாக இருக்கணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா கண்டினியூஸ் மீன்ஸ் அப்போ வந்து நிறையா அதுக்கு வந்து வேவ் லென்த்துங்கிறது இருக்கும், நிறையா வேவ் லென்த்துங்கிற ஒரு பீமாக இருக்கும். அப்போ அந்த ஸ்பெக்ட்ரம்லேருந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வேவ் லென்த் கூட என்ன பண்ணலாம்னா அந்த ஃப்ராக்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணி நமக்கு டைஃப்ராக்ஷன் பீக்காக நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து டிஸ்கிரீட் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணாமல் கண்டினியூஸ் ஏன்னா ஏதாவது ஒன்று நமக்கு கரெக்டானதானே வேணும். அப்போ ஏதாச்சும் ஒன்று இப்போ ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒன்று கரெக்டாக இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அப்போ நம்ம நிறையா கொடுக்குறப்போ கண்டினியூஸாக கொடுக்குறப்ப நமக்கு வந்து அதில் ஏதாவது ஒன்று வந்து அக்யூரேட்டாக கரெக்டாக நமக்கு வந்து மேட்ச் ஆகி அப்படி நமக்கு வந்து டைஃப்ராக்ஷன் பீக் வந்து கிடைக்கலாம். அதனால தான் நம்ம வந்து கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம்ங்கிறது யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதுக்கான ரிசல்ட் ஃபைனலாக நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும், நம்ம அந்த பார்த்தோம்ல அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் நம்ம அப்படி டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். இப்போ நமக்கு வந்து அந்த பிளேட்டில் நமக்கு அந்த வச்சுருந்தோம்ல இந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து இந்த சென்ட்ரல் ஸ்பாட் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பார்ட் வந்து மெயின் பீம்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஸ்பாட்டு, அதை வந்து நம்ம வந்து ஜென்ரல் பார்ட்னு சொல்கிறோம். அந்த ஹோல் வழியாக வந்துச்சுல அந்த ஸ்ட்ரெயிட் பீம் வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து ஜென்ரல் ஸ்பாட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அந்த பேட்டர்ன் ஆஃப் ரெகுலர்லி அரேஞ்சு அண்ட் ஃபைண்டர் ஸ்பாட்ஸ், அதாவது நமக்கு மங்களாக இருக்கக்கூடிய அது ஃபஸ்ட்டு இங்கே வந்து டார்க்காக இருக்குது அப்படின்னா அது பக்கத்தில் கொஞ்சம் எல்லாமே என்னவாக இருக்குன்னா கொஞ்சம் மங்களாக இருக்கலாம். அதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து லாவே ஸ்பாட்ஸ் அண்ட் லாவ் ஸ்பாட்ஸும் கூட இன்னும் சொல்லலாம். அதை தான் வந்து அந்த மங்களானதை வந்து நம்ம லாவ் ஸ்பாட்ஸும் இது வந்து ஜென்ரல் ஸ்பாட்ஸ்னு சொல்கிறோம். அந்த ஒவ்வொரு ஸ்பாட்ஸுமே இந்த கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் பிளேன் சேர்ந்து கிடைக்கக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா கரஸ்பாண்ட் பண்ணியிருக்கும் இந்த ஈச் ஸ்பாட். அப்போ என்ன சொல்லலாம், இந்த ஈச் பார்ட் வந்து கரஸ்பாண்டிங் டு ஒன் பிளேன், அதாவது ஈச் பிளேன் இன் கிறிஸ்டல், அதாவது ஒவ்வொரு ஸ்பாட்டுமே நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து லாட்டிஸ் பிளேனுக்கு வந்து கரஸ்பாண்ட் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ரிசல்ட்டிங் பேட்டர்ன் சிமெட்ரி வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வந்து அதுக்கான சிமெட்ரி வந்து நமக்கு டைரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கும். அந்த கிறிஸ்டல் சிமெட்ரிக்கான அதாவது கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சருக்கான சிமெட்ரி வந்து நமக்கு ஃபைனலாக கொடுக்கும். அந்த ரிசல்ட்டிங் பேட்டர்ன் சிமெட்ரி என்னவாக இருக்குன்னா
கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சருக்கான சிமெட்ரி மாதிரிக்கே நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து அந்த லாவே மெத்தட்ஸ். நெக்ஸ்ட் இதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இப்போ பிசிசி கிறிஸ்டலில் which of the following planes will not produce the diffraction வந்து எது வந்து ப்ரொடியூஸ் பண்ணாதுன்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதாவது எப்படின்னா நம்ம பார்த்துருந்தோம் எது வந்து டைஃப்ராக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், எது வந்து டைஃப்ராக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாதுங்கிற கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம அதுக்கான செலெக்ஷன் எல்லாமே நம்ம பார்த்துட்டு தானே வந்துருந்தோம். இப்போ பார்க்குறப்ப நமக்கு எது வந்து கிடைக்காது, இப்போ அது ஈவனாக இருந்தால் கிடைக்காதா இல்லை ஆடாக இருந்தால் கிடைக்காதுங்கிற அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்துருந்தோமா. இப்போ நம்ம கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா பிசிசி கிறிஸ்டலுக்கானது நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ பிசிசின்னு கேட்குறப்ப நமக்கு என்ன இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும், ஈவனாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு டைஃப்ராக்ஷன் பீக் வந்து கிடைக்கும். அதுவே இந்த ஆடாக இருந்தால் நமக்கு என்ன பண்ணாது, கிடைக்காது. அதாவது அந்த ஆட் பண்ணி வரக்கூடிய வேல்யூஸ். அப்போ இங்கே என்ன பண்ணலாம், இதை இந்த ஒன்னை ஆட் பண்ணுறப்ப நமக்கு 2 கிடைக்கும். இது வந்து 2. இங்கே நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 2ங்கிறது கிடைச்சிருக்கு. இதை ஆட் பண்ணுறப்ப நமக்கு 3ங்கிறது கிடைக்கும். இப்போ இதை ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து 6ங்கிறது கிடைக்கும். அப்போ இது 2, இது 6. இது எல்லாமே நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டைஃப்ராக்ஷன் பீக்குங்கிறது கிடைச்சிருக்கும். அப்போ நமக்கு கிடைக்காது, அதாவது நாட் ப்ரொடியூஸ்டு டைஃப்ராக்ஷன் பீக். அதாவது எந்த இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணாதுன்னு பார்க்குறப்ப நமக்கு ஆடாக இருந்தால் ப்ரொடியூஸ் பண்ணாது. அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இது கொஞ்சம் கிளியராக, கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறது, ஆடாக இருக்குமா ஈவனாக இருக்குமாங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணோம். இதை கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்குங்க. இதுதான் நீங்கள் வந்து படிச்சுட்டு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, அதாவது ஸ்ட்ரக்சர் ஃபேக்டர்ஸ் வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவோம், தென் நமக்கு எந்த ஒரு பீக்குமே கிடைக்காது. அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் ஃபேக்டர்ஸ்க்கு வேல்யூஸ் வந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த பீக்குங்கிறது டைஃப்ராக்ஷன் பீக் கிடைக்கும். அப்போ அது வந்து 0வாக இருக்கும், நமக்கு எந்த ஒரு பீக்குமே கிடைக்காது. அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, நோ பீக். நெக்ஸ்ட்டு, த கண்டிஷன்ஸ் விச் கண்டிஷன்ஸ் கிவ் த நம்ம மேக்ஸிமம் இன்டென்சிட்டி, எது வந்து நமக்கு மேக்ஸிமமான இன்டென்சிட்டியை கொடுக்கும்னு கேட்டுக்கோங்க. அப்போ இன்டென்சிட்டி நமக்கு ஃபார்முலா தெரியும். இன்டென்சிட்டி directly proportional to magnitude of ஸ்ட்ரக்சர் ஃபேக்டர்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போ இது வந்து ஹையாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு எது கிடைக்கும், மேக்ஸிமம். இது வந்து மேக்ஸிமம் கிடைக்கும். அப்போ 0வாக இருக்கப்போ நமக்கு வந்து பீக் கிடைக்காது. நெக்ஸ்ட்டு இது அதாவது இதை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து கம்மி தான். நமக்கு கிட்டது மேக்ஸிமம் இன்டென்சிட்டி. இப்போ கொடுத்துருக்க கண்டிஷனில் நமக்கு எது மேக்ஸிமம் கொடுக்கும் பார்க்குறப்ப இந்த 2F தான். ஏன்னா இங்கே வந்து நம்ம வந்து மேக்னிட்யூட், அதாவது மாடுலஸில் கொடுப்போம். மாடுலஸ் கொடுக்குறப்போ மைனஸோ ப்ளஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் என்னவாக தான் இருக்கும், பாசிட்டிவில் தான் இருக்கும். அப்போ இதுக்கும் சேம் தான் கிடைக்கும். பட் நமக்கு கிடைச்சிருக்கிறது மேக்ஸிமமான இன்டென்சிட்டி எதில் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப 2F, அந்த ஸ்ட்ரக்சர் ஃபேக்டர் வந்து 2F இருக்கப்ப கிடைக்கும். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 4th கொஸ்டின்ஸ், இந்த லாவ் மெத்தட்ஸில் டைஃப்ராக்ஷன் வந்து எப்படி நம்ம வந்து அப்டைன் பண்ணுறோம். அப்போ நம்ம அங்கே பார்த்துருந்தோம், நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த வேல்யூஸ், அதாவது இன்டர்பிளானர் ஸ்பேசிங், இந்த வேல்யூஸையும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு தான் நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம். எதை தான் நம்ம வேரி பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா வந்து வேவ் லென்த்தை தான் நம்ம வேரி பண்ணி நம்ம ஆன்சர் வந்து கொண்டு வந்திருப்போம். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 5th கொஸ்டின், இன் டைஃப்ராக்ஷனில் பீக் இன்டென்சிட்டி வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். பீக்கோட இன்டென்சிட்டிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி பார்த்துருந்தோம், அதோட ஸ்ட்ரக்சர் ஃபேக்டர்ஸ் தான் வந்து நமக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஸ்ட்ரக்சர் ஃபேக்டர்ஸ். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக். நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் ஃபேக்டர்ஸ்னால் என்னன்னு சொல்லி அது அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இந்த ஃப்ராக்ஸ் கண்டிஷன்ஸ், இந்த லாவே கண்டிஷன், அதாவது இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே என்னென்னு பார்த்துருந்தோம் அப்படின்னா அந்த டைஃப்ராக்ஷன் பீக்கோட லொக்கேஷனை வந்து நமக்கு சொல்கிறதான்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதே மாதிரி வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஃபேக்டர்ஸுங்கிறது என்ன அப்படின்னா வந்து நமக்கு அதோட இன்டென்சிட்டியை வந்து சொல்கிறதுக்காக உள்ளதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் ஃபேக்டர்ஸ்க்கான ஒரு ஃபார்முலா வந்து பார்த்துருந்தோம். அதாவது தான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா SG = summation JFJ e⁻⁻i g.r⁻i. இந்த வேல்யூஸ் போல் மாற்றியும் கூட நம்ம ஃபார்முலா வரும்னு சொல்லியிருந்தோம். அதையுமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். அந்த வேல்யூஸுமே நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி ஸ்டடி பண்ண, அந்த கேஸ் ஸ்டடிஸ் தான் பிசிசி அண்டு எஃப்சிசி ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றியுமே நம்ம பார்த்துருந்தோம். அப்போ பிசிசி ஸ்ட்ரக்சரில் வந்து நமக்கு என்ன கிடச்சிருந்துச்சி அப்படின்னா
இந்த ஆடாக இருக்கிறப்ப நமக்கு டைஃப்ராக்ஷன் பிக் கிடைக்காது. அதுவே அதில் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் வந்து ஈவனாக இருக்கப்போ நமக்கு வந்து டைஃப்ராக்ஷன் பிக் கிடைக்கும்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்போ பிசிசியோட ரெசிப்ரோக்கல் என்னவாக இருக்கும் அப்படின்னா எஃப்சிசி ஸ்ட்ரக்சராக இருக்கும்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு எஃப்சிசி ஸ்ட்ரக்சர், அதாவது பிசிசிங்கிறப்ப அந்த 3 வேல்யூஸை ஆட் பண்ணி கொண்டு வரணும். பட் இதில் வந்து என்ன 3 வேல்யூஸை ஆட் பண்ண வேண்டியதில்லை. அந்த வேல்யூஸை மட்டும் பார்த்து சொன்னாலே ஓகேவா இருக்கும். அப்போ ஹச்சிகேஎல் வந்து எல்லாமே ஈவனாக இருக்கும். அது எல்லாமே ஆடாக இருந்தாலே நமக்கு வந்து டைஃப்ராக்ஷன் பிக் கிடைக்கும். பட் அது வந்து சம்திங் கலந்து இருந்துச்சு அப்படின்னா, அதாவது மிஸ்மேட்சாக இருந்துச்சு, மிஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டைஃப்ராக்ஷன் பிக் கிடைக்காதுங்கிறத பார்த்தோம்னா, அப்போ எஃப்சிசி வந்து பிசிசியோட ரெசிப்ரோக்கல்னு சொல்லி இங்கேயும் ஃபைண்ட் அவுட் பண்ணி கன்க்ளூஷனாக நம்ம சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் அண்டு லாவே மெத்தட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸுமே பார்த்துருந்தோம். இதோட இந்த வீடியோஸ் வந்து முடிஞ்சிச்சு. அதாவது பார்ட் 1 பார்ட் 2 இது வந்து பார்ட் 3 வீடியோ தானே. அப்போ இதோட அந்த டாபிக் வந்து ஓவர். அதாவது என்ன அப்படின்னா லா அண்டு ப்ராக் ஈக்குவேஷன்ஸ்க்கான அந்த ஃபுல் கம்ப்ளீட் டாபிக் வந்து ஓவர். இதோட இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டில் இந்த 3 பார்ட் வீடியோவும் நல்லா கிளியராக பார்த்துட்டு கொஞ்சம் கேப் அவுட்லாம் பார்க்க வேணாம். அதாவது ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கண்டினியூட்டி மறக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் கண்டினியூவாக கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்துட்டு அதை ஒரு நோட்ஸாக எடுத்துங்க. இது கொஞ்சம் பெரிய இதாக இருக்கும். அப்போ அது கரெக்டாக இது சொல்லிக்கக்கூடிய கான்செப்ட் வந்து ஒரு கிளியரான ஒரு சின்ன கான்செப்ட் தான். அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா எப்படி வேணுமாலும் ஷார்ட் நோட்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அந்த 3 மெத்தட்ஸ் பார்க்குறப்பவே அதை டேபிள் போட்டு எழுதிடுவீங்க. இதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த ஈவெண்ட்டில் இருக்க அதோட செலெக்ஷன் ரூல்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து அதோட ரெசிப்ரோக்கல்ஸ், இது மாதிரி இந்த மெயினான டாப்பிக்கு. அதே மாதிரி இந்த லா மெத்தடில் இருக்கக்கூடிய அங்கே யூஸ் பண்ணக்கூடியது என்னென்ன யூஸ் பண்ணுறோம், நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்குது, அதோட பிரின்சிபல்ஸ், இது எல்லாமே நீங்கள் ஷார்ட் நோட்ஸாக நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், கிளியராக இருக்கும். பார்க்குறப்ப தான் கொஞ்சம் டஃப்பாக தெரியும். பட் நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு படிக்கிறப்ப உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கிறிஸ்டல் சிமெட்ரி பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.